தேவனுடைய வார்த்தை உங்களோடு இடைபடட்டும். தேவனுடைய வார்த்தை உங்களோடு இடைபடட்டும். 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனம் வாசியுங்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பைபிள் எடுத்துக்கோமா, வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோமா? இந்த சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்து மெம்பர்களாய் வரக்கூடியவர்களுக்கு பைபிள் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி இலவசமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ரைட். நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கையை சொல்லுங்கள். நீ சொல்லுகிறபடிதான் உனக்காகும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விசுவாசத்தோடு சொல்லுவோம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் என்னால் இயேசுவின் நாமத்தினால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் திறந்திருக்கிறது. நான் வேத வசனத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இதயமெல்லாம் திறந்திருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு தயாராக இருக்கிறதா? ஆசீர்வாதத்தோடு போக போறீங்களா? நிச்சயமாய் வந்தவர்கள் வீணாய் போகாமல் ஆசீர்வாதத்தோடு போக போகிறோம். அல்லேலூயா. நம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். இவர் அன்புள்ள தேவன். அன்பே தெய்வம் அல்ல, அன்பு தெய்வம் அல்ல, தேவன் அன்பா இருக்கிறார். அன்புதான் தெய்வம் என்றால் அன்புதான் தெய்வம் சொல்லிட்டே உட்கார்ந்துக்கலாம். அன்பு தெய்வம் அல்ல, இயேசு அன்பா இருக்கிறார். இயேசு அன்பா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அன்புள்ள தேவன், அன்புள்ள தேவன். உங்களுக்கு தெரியுமா அவர் யாருன்னு தெரியுமா? நமக்கு எங்கோ பிறந்தோம், எப்படியோ வளர்ந்தோம், எப்படியோ திரிந்தோம், அலைந்தோம், சரிதானா? எப்படியோ இருந்தோம். அவர் நமக்காய் இந்த லோகத்திலே பிறந்து, எனக்காய் பிறந்து, ஒவ்வொருத்தர் சொல்லுங்க, எனக்காய் பிறந்து என்னுடைய பாவத்துக்காய் சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஏன் அவ்வளவு அன்பு உன் மேல? ஏன் அவ்வளவு அன்பு என் மேல? நான் யாரு? பாவி. பாவியிலும் பாவி, படுபாவி. இயேசு பக்கம் திரும்பவே இல்லை. இயேசுவை பற்றியே நினைக்கவே இல்லை. என்னால் எப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ எல்லா பாவங்களையும் செய்து கொண்டிருந்தவன் நானும் நீங்களும். ஆமென். சொல்லினாலே, சிந்தனையினாலே, பேச்சினாலே, பார்வையினாலே, எழுத்தினாலே, கைகளினாலே, கால்களினாலே, உடம்பினாலே எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம், சரிதானா? நாம் பாவிகளாய் இருக்கையில், பாவி என்பவன் தேவனுக்கு அவர் சைடில் இல்லாத ஆளு. பாவி என்பவன் பிசாசு சைடில் இருக்கிறவன். ஆமென். பிசாசு சைடில் இருக்கக்கூடிய இந்த பாவிக்காய், பிசாசு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாவிக்காய் தன் ஜீவனை கொடுத்த ஒரே அன்புள்ள ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, யோவான் 3 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அவரை தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாயங்க? எவ்வளவுங்க கொடுத்தாங்க? இவ்வளவு கொடுத்தாங்கங்க. இவ்வளவு கொடுத்தாங்கங்க. இவ்வளவு கொடுத்தாங்கங்க. எவ்வளவு கொடுத்தாங்கல்ல, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அம்பாடி விழுந்துருவேன் போல கீழே நான். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆமென். அப்போ அவ்வளவு அன்பு எதற்காய்? நீயும் நானும் அழிந்து போகாதபடிக்கு, நீயும் நானும் கெட்டு போகாதபடிக்கு, நீயும் நானும் பாவத்திலே மிதந்து போகாதபடிக்கு, நீயும் நானும் தரித்திரத்திலே கிடக்காதபடிக்கு, நீயும் நானும் வியாதியிலே மடிந்து போகாதபடிக்கு, நீயும் நானும் சமாதானம் இல்லாமல் போகாதபடிக்கு, நீயும் நானும் என்றைக்குமே கெட்டு போகாதபடிக்கு, நரகத்திற்கு போகாதபடிக்கு நம் நிமித்தம் அவர் இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம் சொல்றேன் உங்களுக்கு. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்தார். ஆதியிலே மனிதனை படைத்தார். படைத்தாரா? தேவன் தானே படைச்சாரு. ஆதியிலே தேவன் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். ரெண்டு பேரையும் படைச்சு ஜாலியா வச்சிருந்தார்ப்பா. டெய்லி சாயங்காலம் வருவார். அவரு மாலை நேரத்திலே அவர் வந்து அவங்களோட விளையாண்டுட்டு போவார். பிள்ளைகளோட விளையாடுறது யாருங்க? அப்பதானே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. டெய்லி அவரு தான் பெத்த பிள்ளைய பார்க்கலன்னா அவருக்கு மனசே பொறுக்காது. சாயங்காலம் வந்துடுவார். அவரு வந்து அவங்களோட விளையாண்டுட்டு ஓடி ஆடி விளையாண்டு ஆலாமோட ஏவாளோட விளையாண்டுட்டு போயிடுவாரு. ஒரு நாள் வந்தார். அவர் வர்ற சத்தம் அவனுக்கு தெரியுது. இப்போ நம்ம ஆட்கள் யார் வர்றாங்களோ பைக் வந்தா சத்தம் கேட்க தெரியுமா? எங்க வீட்டுல ஒரு நாய் ஒண்ணு இருந்துச்சு. அஞ்சாவுக்கு ரொம்ப பெட்டது. இந்த நாய் என்ன செய்ய தெரியுமா? சாயங்காலம் 4 மணி ஆச்சுன்னா காலேஜ்ல இருந்து இந்த பொண்ணு வந்துச்சா வரலையான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும். எங்கோ எத்தனையோ பைக் போகுது. ஆனா இவங்க பைக்க மாத்திரம் நாய் தெரிஞ்சுக்கும். என்னன்னு தெரியல. இவங்க பைக் சத்தத்தை மாத்திரம் தெரிஞ்ச உடனே, ஸ்கூட்டர் சத்தத்தை மாத்திரம் தெரிஞ்ச உடனே ஓட்ட உடையா முன்னால போய் அங்க ஓடும் இங்க ஓடும். இந்த நாய் சும்மா இந்த நாய் அங்கிட்ட அங்கிட்ட ஓடிச்சுன்னா அணிதான் வருதுன்னு அர்த்தம். அவன் அங்கிட்ட அங்கிட்ட ஓடும். அப்போ தன்னுடைய தோழி அல்லது நண்பர் அல்லது தனக்கு வேண்டியவர் வருகிறதை நாய் அறிந்திருக்கிறது. சரிதானா? அதே போல அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருகிறதை, தேவன் வருகிறதை ஆதாமும் ஏவாளும் கண்டார்கள். தூரத்தில் எங்கேயோ வர்றாரு போல தெரியுது. அவர் வர்றதை கண்ட உடனே இவங்க 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் ஒளிஞ்சாங்க? நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்களாம் அப்பா அம்மா வந்தா ஒளிஞ்சுக்கும். எப்ப தெரியுமா? தப்பு செஞ்சாதான் ஒளிஞ்சுக்கும். சரிதானா? தப்பு செஞ்சா ஒளிஞ்சுக்கும். நல்ல அப்பா அம்மா என்ன செய்வாங்க? என்ன வர்றாங்க, வீட்டுக்குள்ள வர்றாங்க, பிள்ளைங்களை எல்லாம் காண ஒளிஞ்சுட்டு நிக்குது ஓரத்துல எங்கேயோ போய் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. நீங்களா நல்ல அப்பா அம்மா தானே? என்ன நீங்க சொல்லுங்க? என்னடா தப்பு பண்ண ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படித்தானே கேட்பாங்க. என்னடா தப்பு பண்ண நீ எங்கடா இருக்கிற ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படித்தானே கேட்பாங்க. நம் தேவன் அன்புள்ள தேவன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை தேடி நான் வந்திருக்கிறேனே. தினந்தோறும் நான் வர்றதுக்கு முன்னாலே எனக்கு முன்னாலே காத்திருப்பியே. என் மகனே, என் மகனே, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை தேடி வந்திருக்கிறேன். அன்புள்ள தெய்வம். இவன் தப்பு பண்ணாங்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? என்னமா? தெரிஞ்சும் கூட, நம்ம பிள்ளை தப்பு செஞ்சது தெரிஞ்சும் கூட அவர் சொன்ன வார்த்தை வசந்த மூலமா வாட்சி நல்லா இருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-10. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே எவ்வளவு அன்பு பாருங்க.
என்னடா நான் வர்றேன், எப்பவும் ஜாலியா உட்காந்துருப்பான், எப்போ அப்பா வருவார்னு காத்துட்டு இருப்பான். இன்னைக்கு அப்பாவை பார்க்காம எங்கிட்ட ஒழுங்கிட்டாங்க, என்ன விஷயம் தெரியும் இவருக்கெல்லாம். ஆனாலும் தன்னுடைய அன்பை காட்டுகிறான். எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்றான் பதில், வாசிங்களா அத. நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நீர் வர்றேன்னு நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா நீ வர்றது எனக்கு தெரியும்பா, நான் கண்டுபிடிச்சேன், நாய் கண்டுபிடிச்ச மாதிரி, புரியுதா? நீ வர்றத அப்பவே நான் கேட்டுட்டேன். நீ ஏதோ டக்கு டக்கு நடந்து வர்றாரா, குதிரையில வர்றாரா, எப்படி வர்றாரா தெரியல. நீ தோட்டத்தில் வருகிறதை நான் கேட்டு, நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து, நான் நிர்வாணியா இருக்கிறதுனால் பயந்து. ஏயா இதுக்கு முன்னால எப்படி இருந்தாரா? போட்டிருந்த சட்டை கலந்து போச்சா, கிழிஞ்சு போச்சா? அவன் படைத்த போதும் நிர்வாணிதான், எப்போதும் நிர்வாணிதான். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய், தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் விசுவாசிக்காமல் அவன் தவறு செய்ததினாலே தான் நிர்வாணியா இருக்கிறேன் என்ற ஒரு அந்த தவறான காரியம் அவனுக்கு புரிந்திருக்கிறது. நிறைய பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா ரொம்ப அன்பா இருக்க 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 அவங்க செய்யற தப்பெல்லாம் தெரியாது, தெரியுமா? சரிதானங்க? அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, ரைட் தானே? நிறைய பிள்ளைகள் ட்ரெஸ் போடாம அது பாட்டு நடந்து வரும், ரைட் தானே? 15 வயசு போய் வருவான் அந்த மாதிரி. ஏன் வர மாட்டான்? பேச மாட்டேங்கிறீங்க. நிர்வாணமாய் இருக்கிறேன் என்று அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, சரிதானா? பிறக்கும் போதே நிர்வாணமா தான் பிறந்தான். அவங்க அம்மா பிறக்கும் போதே நிர்வாணமா தான் பிறந்தாங்க, பிறக்க வச்சாங்க அவனை. அப்ப அவனுக்கு தெரியல. அப்பா அம்மா அன்போடு ஒட்டி கொண்டிருந்தான். அன்போடு ஒட்டி கொண்டிருக்கும் போது அவருக்கு நிர்வாணமா இருக்கிறது தெரியல. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனோடு அன்பாய் ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கடனிலே கஷ்டப்படுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது, கடனிலே நிர்வாணமாய் இருக்கிறீர்கள் என்று தெரியாது, வியாதியிலே விடுதலையாகாமல் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வராது, வியாதியிலே நீங்கள் ஆரோக்கியத்தில் நிர்வாணமாய் இருக்கிறீர்கள் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது, உங்களுடைய வேலை பிரச்சனையில பழுவாய் இருக்கிறது, வேலை பிரச்சனையில நான் நிர்வாணமாய் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வே வராது. ஏன்னா எங்க அப்பா என்னோட இருக்கிறாரு, கவலையே இல்லை, அதை பத்தி சிந்தனையே இல்லை. ஆமென். பையன் வளர 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 பிசாசோடு சேர்ந்துறானா, பிசாசோடு என்ன, உலகத்து பிள்ளைகள், உலகத்து ஆட்கள், உலகத்து காரியங்கள், டிவி கண்டது கடை இதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிக்கிறானா, உடனே அவன் நிர்வாணமா இருக்கிறான் என்ற ஒரு உணர்வு வந்துருச்சு. அப்படித்தானே? அப்பா அம்மாவை சொல்லி கொடுத்தாங்க, நீ நிர்வாணமா இருக்கிறாய் என்று அப்பா அம்மாவை சொல்லி கொடுத்தாங்க? இல்லவே இல்லை. அவனுக்கே அவன் அறியாமலே உலகத்தாரோடு பழக பழக அவருக்கு நிர்வாணமா இருக்கிறது என்ற ஒரு உணர்வு வந்தது. இந்நேர வரைக்கும் அவன் தேவனோடு தான் பழகிட்டு இருந்தான். சாயங்காலம் தேவன் தான் வந்தாரு. இன்னைக்கு திடீர்னு பிசாசோட பழக ஆரம்பிச்சு தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய் போனதுனால அவன் என்ன சொல்றான்? மறுபடியும் வாசிங்க. அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து. ஏன் பயப்படணும்? தப்பு செஞ்சவன் தான் பயப்படுவான், சரிதானே? தப்பு செஞ்சவன் தான் பயப்படுவான், தப்பு செய்யாதவன் தைரியமா வருவான். ஆமென். அப்போ அப்பா சொன்ன வார்த்தையை கேட்கல, தப்பு பண்ணிட்டான். ஆமென். ரைட். அப்புறம் பயந்து ஒழித்துக் கொண்டேன், அதனால ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறேன்டா, அப்படி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறான். அவரை பார்க்கவே பயம் இருக்கு. அவர் என்ன கேட்டார் பத்தியா? அன்புள்ள தேவனுடைய வார்த்தையை பாருங்க கொஞ்சம். வாசிங்கம்மா. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? வேண்டாம். நீ நிர்வாணி என்று உனக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார்? நான் உன்னை படைச்சது நிர்வாணியை தான் படைச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் உன்னை நிர்வாணின்னு சொல்லவே இல்லை, சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நீ நானும் சந்தோஷமா தானே இருந்தோம். இப்ப நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்று உனக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? அப்ப நம் தேவன் என்ன நினைக்கிறாரு? ஒருத்தன் பிசாசானவன் சொல்லிக் கொடுத்ததுபடி இந்த பையன் செஞ்சிட்டானே, பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டுட்டானே, இவனை எப்படி நாட்டி காப்பாத்தணுமே. என் தேவன் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே அன்போடு அழைத்தாரே, அதே அழைப்பு இன்றைக்கு
கிட்டத்தட்ட 6008 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே அழைப்பு தான், அதே போல ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றுதான் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தம் உன்னுடைய காதிலே விழுந்து கொண்டிருக்கிறதா? நீ தேவனுக்கு ஒளிந்து மறைந்து கொண்டிருந்தால் இந்த சத்தம் உன் காதிலே விழ வேண்டும். அவரிடத்தில் நீ சேர்ந்து கொள்ள வேண்டும். அவர் அன்புள்ள தேவன். அவர் மறக்கிறவர், மன்னிக்கிறவர். நிறைய பேர் நம்ம பாவத்தை எல்லாம் போய் சொன்னோம்னா அடுத்தவன்ட்ட போய் அப்போதைக்கு பரவாயில்லப்பா இவர் பாவத்தை எல்லாம் மன்னிக்க தப்புன்னு சொல்றாருன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் நினைப்பான், ஓ இவன் இருக்கான்ல, இவன் பஸ்ல போகும்போது பிக்பாக்கெட் அடிச்சானாயா சொல்லிட்டுப்பான் நம்மளை பத்தி. இவன் இருக்கான்ல, ட்ரெயின்ல டிக்கெட்டே வாங்கிட்டு போறது இல்லையாப்பா இவன், இப்படி எல்லாம் நம்மளை பத்தி சொல்லிட்டு இருப்பான். நம் தேவன் அப்படி இல்லை. நாம் செய்த எல்லா பாவங்களையும் மறக்கிறார், மன்னிக்கிறார். ஆமென். ஒரு அன்புள்ள தேவன். அவருடைய ஒரே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என் பிள்ளை வளரணும், என் பிள்ளை வளரணும். அப்படித்தானங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கு. எந்த அப்பா அம்மாவாவது தான் பிள்ளை செஞ்ச பாவத்தையோ தான் பிள்ளை செஞ்ச குற்றத்தையோ போலீஸ்காரன் கூட சொல்ல மாட்டாங்க. சரிதானா? போலீஸ்காரன் கூட சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளைங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சரிதானமா? பேசாம இருக்கிறாங்க அவங்க. ரைட். சாதாரண மனுஷனே தன்னுடைய பிள்ளை மேல இவ்வளவு அன்பு இருந்தால் அண்ட சராசரங்களில் படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருப்பார். யோசிச்சு பாருங்க. இதை கொஞ்சம் அன்றைக்கு ஆதாம் மேல வைத்த அதே அன்பு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வரும் வரைக்கும் நம்ம மேல் அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். உனக்கு அந்த அன்பு வேணுமா? வேதம் சொல்லுகிறது, நமக்காய் பாவியாய் இருந்த எனக்காய் அவர் மரித்தார். வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். ஒரு மாத்திரம் வாசிங்கள். இதுல உள்ள வார்த்தைகளை எல்லாம் வாசிக்க வாசிக்க நம்ம உள்ளத்துல அப்படியே பதியணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்தில் இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யார் அந்த அக்கிரமக்காரர்? நான் சொல்லுங்களேன். ஏன் கூட்டி சேர்த்துக்கிறீங்க? நம்ம எல்லாம் நான். ஆமென். அக்கிரமக்காரருக்காக மரித்தார் குறித்த காலத்தில். அதுக்கு ஒரு டைம் எல்லாம் வச்சிருக்காரு அவரு. இந்த காலத்துல தான் மரிக்கணும்னு சொல்லி. வாசிங்க அப்புறம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறதே அரிது. தெரியுமா உங்களுக்கு? இப்போ நிறைய பேர் அண்ணாதுரை செத்து போட்டாருன்னு வச்சுங்க. நிறைய பேர் தீக்குழி செத்து போறான். பதில எம்ஜிஆர் செத்து போனோம்னா இவனும் சாவுறான் இல்ல. இப்படி ஒரு சில ஆட்களுக்காக சாவுறான். நீதிமானுக்காக ஒரு சிலர் மரிப்பது அரிது. நல்லவனுக்காக யாரும் சாகிறதே ரொம்ப குறைவு. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க துணிவான் யாராச்சும். நாம் பாவிகளா இருக்கையில், நீ நானும் நல்லவனா இருக்கும் போது செத்தாரவரு. எப்பமா செத்தாரவரு? நானும் நீயும் பாவியாய் இருக்கும் பொழுது, நானும் நீயும் அக்கிரமக்காரனாய் இருக்கும் பொழுது, நானும் நீயும் உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது, பாவத்தில் இருக்கும் பொழுது, நீயும் நானும் குற்றங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். பாவியா இருக்கும்போது யாருடைய கூட்டணுமா? சாத்தான் கூட்டம், எதிராளி கூட்டம். எதிராளிக்காக ஒருத்தர் சாவானாய உலகத்துல. இப்படி செத்த ஒரே ஒரு தேவன் நீயும் நானும் ஆராதிக்கிற அன்புள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை நினைச்சு பார்க்கணும். நமக்காய் ஒரு 50 ரூபாய் கொடுக்க மாட்டான் சொந்தக்காரன். கொஞ்ச நாள் அவன் வீட்டுல வைக்க மாட்டேங்கிறான். நம்மள கொஞ்ச நாள் நம்மோடு நல்லா கூட பேச மாட்டேங்கிறான். சொந்தக்காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். நீயும் நானும் பாவிகளாய் இருக்கையில், பிசாசின் கூட்டத்தோடு இருக்கையில், உனக்காகவும் எனக்காகவும் மரித்தாரே ஒரு தேவன். இந்த தேவனுடைய அன்பு பெரிய அன்பு. ஆமென்.
சினிமா பாட்டு சொல்லும், வீதி வரை இல்ல வீடு வரை உறவு. உறவெல்லாம் எது வரைக்கும்? வீடு வரைக்கும் தான் அன்பு. வீதி வரை மனைவி. மனைவி என்ன, பாடையில தூக்கிட்டு போற வரைக்கும் ரோட்ல போய் நின்று அழுதுட்டு இதுக்கப்புறம் வராத போமான்றாங்க. மனைவியுடைய அன்பு எது வரைக்கும்? வீதி வரைக்கும். வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. காடு வரைக்கும் போவானா பையன், அங்க போய் கொல்லி கிள்ளி வைக்கணுமாங்களே, அப்படித்தானே? அப்படித்தானமா? அதுக்கப்புறம் வருவான் அவன், காடு வரை அன்பை காட்டுகிறான், சுடுகாடு வரை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை எஸ். கடைசி வரை யாரு? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதுமில்லை, இந்த பூமியின் கடைசி வரை நான் உன்னோடு இருப்பேன். இப்படி சொன்ன ஒரே தேவன் நம் தேவன். அவரை நீ என்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்காயோ அன்று முதற்கொண்டு அவர் உன்னை விட்டு பிரியறதே இல்லை. ஒருவேளை நாம வேணா பிரிஞ்சிருவோம். புருஷன் முன்னாடி 2 பேரும் சண்டை போடுவாங்க தெரியுமா? நேரத்தை நான் உன்னோட பேச மாட்டேன் போ, நீ சமைச்சு கொடுக்கிற சாப்பாடு வேண்டாம் போ, நீ என்னை பார்க்காத போ. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டே உட்காந்துருப்பாங்க. சண்டை போட்டுட்டே வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்கல்ல. வீட்டை விட்டு ஓடிடுறவங்களும் இருக்குது, அம்மா வீட்டுக்கு ஓடிடுற ஆட்களும் உண்டு. அம்மா வீட்டுக்கு ஓடிடுறது, அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளை வேண்டாயா போயா, இந்த பொண்ணு வேண்டாயா போயா, அவ்வளவுதான். இப்படிதான் ஆட்கள் சொல்றது. அவங்க எல்லாம் என்ன தெரியுமா, 2 பிள்ளை 3 பிள்ளை பெற்றுருவாங்க. 2 பிள்ளை 3 பிள்ளை பெற்றுருவாங்க. அதுக்கப்புறம் தான் சண்டையே ஆரம்பிக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிள்ளை பெரும்பாலும் சண்டை வர்றது இல்லை அவ்வளவா. ஒரு சில வீடுகளில் வரும், அது வேற சண்டை. ஆனா ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்ற உடனே சண்டையே ஆரம்பிக்குது. என்னன்னு தெரியல, அதான் பிசா சொல்லி கொடுக்குற வேலை. சண்டை போட்டு பயங்கரமா டிமி டிமின்னு அடிச்சு கிடப்பாங்க. ஒருத்தர் புருஷனை பொண்டாடி அடிப்பாங்க, பொண்டாடிய புருஷன் அடிப்பாங்க. அப்படிப்பட்ட காலம் இப்போ இருக்குது. பயங்கரமான காலமா இருக்குது. இப்போ நிறைய புருஷமாரு தான் பொண்டாடி பயப்படுறான். என்னடா அதுன்னு சொல்லி. ஒரு காலத்துல பொண்டாடி தான் புருஷனுக்கு பயந்துட்டு இருந்த காலம் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் 2 பிள்ளை பெத்தாச்சான். அவங்களுக்குள்ள சண்டையான். பாஸ்டர் வீட்டுக்கு போறாராம். வீட்டுக்கு போனே எங்க அம்மா அப்பான்னா 2 பேரும் உள்ள இருக்கிறாங்க. இன்னும் மட்டும் அடிதடி கலாட்டம் நடந்துச்சு பாஸ்டர், அடிதடி கலாட்டம் நடந்துச்சு. உங்களை பார்த்தோன்னே நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சா 2 பேரும் வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க. இப்போ சரி பாஸ்டர் வந்திருக்காருன்னு வர சொல்லு. போனாங்களாம். போய் பாஸ்டர் வந்திருக்காரு கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தரா மெதுவா பதுங்கி பதுங்கி வந்திருக்காங்க. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. என்னமா சண்டையோட கேட்கல இவர் ஒண்ணும். இவரு கேட்கறதுக்கு முன்னாலே புருஷக்காரன் சொல்றான், இந்த குரங்க போய் கட்டி வச்சிய பாஸ்டர். எப்படி? இந்த குரங்க போய் கட்டி வச்சிய பாஸ்டர். கட்டி வைக்கும் போது கண்ணே மண்ணே, கண்ணே பொண்ணே, முத்தே, நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்னெல்லாம் சொன்னீங்க இல்ல? கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை பத்தாச்சு. இப்பதான் தெரியுது குரங்கு சேத்தானா. இந்த குரங்க கட்டி வச்சிய பாஸ்டர். ஒரு ஏண்டா கட்டி வச்சுக்கணும் அவரு உட்கார்ந்துருக்காரு பாவம். உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த கல்லை கட்டி வச்சிய பாஸ்டர் பத்தியா, கல்லுக்கும் குரங்குக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காரு அந்த பாஸ்டர் பாவம். நிலைமை அப்படி இருக்குது உலகத்துல. 2 பிள்ளை தான் வரும் இப்படி எல்லாம் பிரச்சனைகள்லாம். ஆனால் என் தேவன், நீ 2 பிள்ளை பெற்றோர் அவரோடு பேசாம இருந்தாலும் சரி, நீ வயதான வரைக்கும் அவரோடு பேசாம இருந்தாலும் சரி, என்றைக்கு உன்னை கரம் பிடித்தாரோ, என்றைக்கு உன்னை பார்த்து என்னுடைய மகனே மகளே என்று சொன்னாரோ, கடைசி வரைக்கும் அவர் உன்னை விட்டு பிரிய மாட்டார். கடைசி வரைக்கும் பிரிய மாட்டார். நீ வேணா நினைக்கலாம், ஏசு நம்மளை விட்டு போயிடுவாரோ, போகவே மாட்டாரு. உன்னோடவே இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து அழுதுகிட்டே இருப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம் தேவன் அன்புள்ள தேவன். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு விபச்சார ஸ்திரீ ஒண்ணு, விபச்சார ஸ்திரியை கைங்களமா பிடிச்சிட்டாங்க. அந்த காலத்துல நியாயப்பிரமாண சட்டத்தின்படி, இந்த காலத்துல விபச்சார ஸ்திரீகளை பிடிச்சாங்கன்னா உடனே ஜெயில போட்டுறாங்க. அப்படித்தான் இப்பவும் கூட. நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அந்த அம்மாவை பிடிச்சோடா உடனே அந்த அம்மாவை கல்லால் எரிஞ்சு கொல்லணும். கல்லால் எரிஞ்சு கொல்லணும் எல்லாரும். உடனே அந்த அம்மாவை தோரத்திட்டு வர்றாங்க எல்லாரும்.
இந்த அம்மா ஓடினாள் ஓடினாள், ஓடிக்கொண்டே இருக்கிறாள். கடைசியில இந்த அம்மாவை வளர்ச்சி கழிச்சு கடைசியில இயேசு நிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஊர்ல கூடிய ஊழியக்காரர்கள் எல்லாருமே, பெரிய ஆட்கள் எல்லாருமே, இயேசு நிக்கிற இடத்துக்கு அந்த அம்மா வந்துச்சு. யார் அந்த அம்மா? விபச்சாரி, பாவி. வந்தோடனே இயேசுடைய பாதத்துல விழுந்துச்சு, அவள்தான். உடனே எல்லாரும் என்ன சொன்னா, இயேசுவ நீ என்ன பெரிய ஊழியக்காரன் சொல்ற, இந்த அம்மா பாரு கையங்களும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன் கையங்களும் பிடிக்கிறதுன்னா பொம்பளை மாத்தான் பிடிச்சிருவியோ, ஆம்பளை விட்டுவியோ? பாரு மனுஷனுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு வச்சு அந்த காலத்துல. யோசிங்க, இதெல்லாம் பொம்பளை மாத்திரம் பிடிச்சு வந்துட்டான், ஆம்பளைங்களை விட்டான், போட்ட முடியாது. சரி, உடனே கையங்களமா பிடிச்சு வந்துட்டேன், எங்களுடைய நியாயபரமான சட்டத்தின்படி இந்த அம்மாவை கல்லால் எரிஞ்சு கொல்லணும். நீ என்ன சொல்ற? இவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கிற வேலை. நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று படிச்சிருக்கிறோம். இப்போ அன்புள்ள தேவன். சட்டத்தின்படி கல்லால் எரிஞ்சு தான் கொல்லணும், சரிதானா? கல்லால் எரிஞ்சு கொண்டாரு அவரு, ஒண்ணுமே செய்யல. இவர் வாடி தரையில எழுதிக்கிட்டே இருந்தாராம். என்னதான் எழுதினார தெரியல, எல்லாரும் ஒத்து ஒத்து பார்த்தான். உடனே அவர் சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவர்கள் எவர்களோ அவன் முதலிலே இவள் மேல் கல் எறியட்டும். உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலிலே இவள் மேல் கல் எறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எழுதிக்கிட்டே இருந்தாராம். முடிச்ச உடனே அப்புறமா லாஸ்ட்ல இப்படி பார்த்தாராம், ஒரு பையன் கூட இல்லை, எல்லா பேரும் போயிட்டான். உலகத்துல பிறந்த, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாவி, தெரியுமா? நான் பாவம் செய்யவில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது, சரிதானா? எல்லாரும் பாவிதான். பாவிகளைத்தான் என் தேவன் நீதிமானாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த சின்ன பசங்களாம் பாவம் இவனு தானே வந்திருப்பாங்க இல்ல? எல்லாரும் ஓடுறாங்க கள்ளத்துக்கிட்டு, நம்மளும் போறான்னு ராஜேஷ் அவன் எல்லாம் ஓடி இருக்க மாட்டாங்க, ஓடிப்பான், எல்லாரும் ஓடிப்பான். அப்ப இந்த பசங்கனாச்சும் கல்ல விட்டு அடிச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு கல்ல விட்டு அடிக்கிற விழா, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு கல்ல விட்டு அடிக்கிற விழா தெரியல உங்களுக்கு? ஒருத்தருங்க இன்னைக்கு முஸ்லிம் பண்டிகை, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? முஸ்லிம் பண்டிகையில பிசாசை கல்ல விட்டு அடிக்கிறது. பிசாசை கல்லால் அடிச்சா செத்து போகுமா? அது வலிக்குமா இருக்கு? மனுஷனே துப்பாக்கியில சுற்றுவான்னு சொல்லி மனுஷனே பயங்கரமா புல்லட் ப்ரூஃப் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறான், துப்பாக்கியே உள்ளுக்குள்ள போக மாட்டேங்குது மனுஷனை. பிசாசுக்கு என்ன சரீரமா இருக்குது? இந்த மாதிரி பிசாசை கல்ல விட்டு அடிக்கிறான் இன்னைக்கு. ரைட், பரவாயில்ல. இந்த சின்ன பசங்க எல்லாம் பாவமே செய்யல தானே, இந்த பசங்க கல்ல விட்டு அடிச்சிருக்கலாம்ல. இந்த பசங்க அடிக்கல. ஏன் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலிலே கல்லெறியட்டும். உலகத்திலே பிறந்த நம்ம எல்லாருமே ஆதாம் ஏவாள் என்ற ஒரு பாவிக்கு பிள்ளையாய் பிறந்திருக்கிறோம், சரிதானா? பாவிக்கு பிள்ளையா பிறந்தா அவனும் பாவிதான். என்ன பண்ண, சரிதானா? நிறைய பேருக்கு புரியல. பாவிக்கு பிள்ளைன்னா பாவிதானே, அது எப்படியா பாவி? நாடார் பையன் நாடார் தான், முதலியார் பையன் முதலியார் தான், வெள்ளாளர் பையன் வெள்ளாளர் தான், பிள்ளை வாழ் பையன் பிள்ளை வாழ் தான், சரிதானா? மாத்த முடியுமா? எவனாச்சும் தலைகளை இருந்தாலும் மாத்த முடியுமாங்க? முடியவே முடியாது. ஆதாம் ஏவாள் என்ற பாவிக்கு நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம், சரிதானா? பிறக்கும் போதே பாவியாய்த்தான் பிறக்கிறோம் நம்ம. அதனால எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் பாவிகள். எல்லா பசங்களும் போயிட்டான். இயேசு கிறிஸ்து பாவியா? என்னமா? இல்ல. இவர் உன்னை போல என்னை போல ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் பிறக்கல. அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்திருக்கிறார். பாவி ரத்தத்திலே பிறக்கல அவரு. இவர் பாவம் இல்லாதவர். நிமிர்ந்து பார்த்தாரு, ஒருத்தன் கூட இல்ல, எல்லா பசங்களும் போயிட்டான். பாவம் இல்லாத இவர் பார்த்தார். இவர் உடனே கல்ல விட்டு அடிச்சிருக்கலாமா அடிச்சிருக்க கூடாதா? இஸ்ரவேல் என்ன சொல்றீங்க? அடிச்சிருக்கலாமா அடிச்சிருக்க கூடாதா? அடிச்சிருக்கலாம். இவர் அடிக்கல. ஏன் அடிக்கல? என் தேவன் அன்புள்ள தேவன், என் தேவன் அன்புள்ள தேவன், நம் தேவன் அன்புள்ள தேவன். அவர் சொன்னாரு,
அவரு சொன்னாரு, எங்க அவங்க எல்லாம் காணான்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க போயிட்டாங்கன்றாங்க. நீயும் போறியா கேட்டாரா? நீயும் போவ. தேவன் சொன்னார், மகளே போ, நானும் உன்னை கல்லால் அடிக்கல, இப்போ நானும் உன்னை கல்லால் அடிக்கல, போ, இனி பாவம் செய்யா, போ, இனி பாவம் செய்யாது. இப்படி சொல்லுகிற ஒரே தேவன் நீ நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அன்புள்ள தேவன். நம்ம போய் நல்லபடியாய் வாழணும், உலகத்துல ஆசீர்வாதத்தோடு வாழணும், சமாதானத்தோடு வாழணும், சந்தோஷத்தோடு வாழணும், அன்போடு இருக்கணுங்கிறது அவருடைய வாஞ்சை. நம்ம மேல அன்பு காட்ட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. இதனால் தான் அவர் சாகும்போது நம்முடைய எல்லாருடைய வியாதிகளையும் அவர் சுமந்து, நம்முடைய வியாதிகளை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். நீங்க எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நம்புறீங்களா? எல்லாருடைய வியாதிகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். உண்மையிலும் என் மேல் இருக்கக்கூடிய அன்பினாலே. எல்லா இடங்களிலும் ஆஸ்பத்திரி அதிகமாயிருச்சு, எல்லா இடங்களிலும் போலீஸ் ஸ்டேஷன் அதிகமாயிருச்சு. சரிதானா? பாவங்கள் பெருகிவிட்டன, வியாதிகள் பெருகிவிட்டன, தரித்திரம் பெருகிவிட்டது, வறுமை பெருகிவிட்டது, கடன் பிரச்சனை பெருகிவிட்டது, அன்பு குறைந்து விட்டது, சமாதானம் இல்லாத நிலை ஆகிவிட்டது. வீட்டுக்குள்ளேயே சமாதானம் இல்லை. 12 வயசு ஆயிட்டாரு, அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறான். காலங்கள் அப்படி போய்கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் உனக்கும் எனக்கும் தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறேன் என்று சொன்ன ஒரே அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இவருடைய அன்புக்கு அளவே இல்லை, இவருடைய அன்புக்கு அளவே இல்லை. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆமென். இப்படி அன்பு கூறுகிற தேவன் நமக்கு தேவை. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்கள். தேவனை நோக்கி பாருங்கள். தேவனை நோக்கி பாருங்கள். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு, பாவம் செய்த ஆதாமுக்கு அன்பை காட்டிய அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உலகத்து மக்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடாது, உலகத்து மக்கள் எல்லாம் கெட்டு போகக்கூடாது, உலகத்து மக்கள் எல்லாம் நரகத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி அன்பு காட்டி 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பூமியில் பிறந்து உனக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய மன கண்களினாலே பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். இந்த இயேசு கிறிஸ்து உனக்காய் எனக்காய் அன்பு காட்டுகிறவர். நீ தரித்திரனாய் இருக்கிறாய், உன்னுடைய தரித்திரம் மாற வேண்டும் என்பதற்காய் அவர் சிலுவையிலே மரித்தார், அவர் பூமிக்கு வந்தார். நீ வியாதியாய் இருக்கிறாய், உன்னுடைய வியாதியிலிருந்து நீங்க வேண்டும் என்ற ஒரு பெரிய அன்பினாலே அவர் உன்னுடைய வியாதிகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நீ சமாதானம் இல்லாமல் இருக்கிறாய், சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய். உனக்கு நிம்மதி கொடுக்க, உனக்கு சமாதானம் கொடுக்க, உனக்கு சந்தோஷம் கொடுக்க ஆண்டவர் 2008 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பூமிக்கு அன்பாய் வந்தார், அன்போடு வந்தார். எப்போது வந்தார்? நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கும் போது அல்ல, நீ நல்லவனாய் இருக்கும் போது அல்ல, நீயும் நானும் பாவியாய் இருக்கும் பொழுது, நீயும் நானும் பிசாசின் கையிலே இருக்கும் பொழுது உனக்காய் எனக்காய் மரித்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணின அந்த தேவனை நோக்கி பாருங்கள். உனக்காய் எனக்காய் மரித்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணின இந்த தேவனை நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார்.